அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை கிரிவலம் வருவதன் மூலம் நமக்கு எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கில் மக்கள் கிரிவலம் வராங்க. தற்பொழுது 7 நாட்களுமே மக்கள் கிரிவலம் வராங்க. இந்த அளவுக்கு கிரிவலம் வந்தாலுமே கடவுள் அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றப் போவதில்லை. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. கிரிவலத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமும், கிரிவலம் வரும்போது நாம் செய்யக்கூடிய தவறுகளும், அதனால் நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறாமல் போவதற்கும் என்ன காரணம், இதுபோல பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த மதத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்துக்குரிய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தூய்மை, பரிசுத்தம், உண்மை அப்படின்னு. தூய்மை என்பது எல்லா இடங்களிலுமே நாம் எதிர்பார்க்கணும். உடல் அளவுலையும் நம்ம தூய்மையாக இருக்கணும், உள்ள அளவுலையும் நம்ம தூய்மையாக இருக்கணும், நம்ம இறை வழிபாடு செய்யக்கூடிய இடமும் தூய்மையாக இருக்கணும். இந்த தூய்மை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அதேபோல் நம் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும், நம் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ளேயும் இறை சக்தி, தெய்வீக சக்தி கிடைக்கும். மற்ற சிவத்தலங்களை விட திருவண்ணாமலை சிவத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. என்னவென்றால், மற்ற சிவத்தலங்களுக்கு சென்றுதான் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கு நாம் நினைத்தாலே நமக்கு தேவையான முக்தியை தரக்கூடிய ஒரு கடவுள். நாம் நினைக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த இரு தூய்மைகள் இருந்து நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலரை நினைத்தால் மட்டுமே உங்களுக்கு முக்தி கிடைக்கும். இரு தூய்மை வேண்டும். மூன்றாவது, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்கும், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும், தடைகளை நீக்குவதற்கும், உங்களுடைய கர்மா அழிவதற்கும் நீங்கள் கிரிவலம் வரீங்க. அப்போது அந்த கிரிவலம் என்பது நீங்கள் ஆலயத்திற்கு நிகராக தான் ஒப்பிட வேண்டும். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கோயில் மட்டும்தான் சிவஸ்தலம் என்பது அல்ல. அந்த மலையே சிவன்தான், அந்த கிரிவல பாதையே என்பது சிவத்தலங்கள் தான், சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி தான். அப்போ அந்த இடம் முழுவதும் நீங்கள் எப்படி வைத்திருக்கணும் அப்படின்னா தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மனதில் சபலங்களும், மனதில் பழிவாங்கும் எண்ணங்களும், கோபங்களும், பொறாமைகளும், இதுபோல் அழுக்கான விஷயங்களை தூய்மையற்ற மனதுடன் இறைவனை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய பிரார்த்தனை இறைவனிடம் சென்று சேராது, நம்முடைய பிரார்த்தனையும் நிறைவேறாது. உடலளவில் துர்நாற்றமும், கிழிந்த ஆடையும், அசுத்தமான ஒரு விஷயங்களும், தீட்டும் நிறைந்திருக்கும் போது நம் ஆலயத்துக்கும் செல்ல மாட்டோம். இவ்வாறு இருக்கும்போது நாம் கிரிவலம் வரக்கூடிய அந்த பாதையை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும்? எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களிலிருந்து நீங்கள் தூய்மையாக அந்த கிரிவல பாதையை பராமரிக்க வேண்டும். கிரிவலம் வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும், கர்மா அழியும், நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஆனால் உடல் தூய்மை, மன தூய்மை, அதனுடன் கிரிவலம் செல்லக்கூடிய அந்த பாதையும் தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் கடவுள் உங்களுடைய பிரார்த்தனையை 100க்கு 100% நிறைவேற்றுவார். கிரிவலம் வரும்போது மற்றவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டில் நடந்த சம்பவம், ஆஃபீஸில் நடந்த சம்பவம் அப்படின்று மனசில் இருக்கக்கூடிய பொறாமையான விஷயங்கள், வஞ்சனையான விஷயங்களை பேசிக்கொண்டும், சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களை சாப்பிட்டு கொண்டும், சாப்பிட்ட தின்பண்டங்கள் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நினைத்த இடத்துல அப்படியே போட்டுவிட்டு அப்படியே கிரிவலம் வருவதும், இதுபோல கிரிவலம் வரக்கூடிய நபர்களுடைய பிரார்த்தனை கடவுள் நிச்சயம் நிறைவேற்ற மாட்டார். கிரிவலம் என்பது உடல் தூய்மை, மன தூய்மை மற்றும் கிரிவல பாதையை தூய்மையாக பராமரிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நல்ல ஒரு பலனை தரும். நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உடலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிரிவலம் வரும்போது உங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையிலும் சிவனை நிறுத்த வேண்டும், சிவநாமத்தை நிறுத்த வேண்டும். கிரிவலம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக கிரிவலம் வர வேண்டும். மனதிற்குள்ளேயே சிவநாமத்தையோ, சிவனை பற்றியோ, சிவனுடைய மந்திரங்களையோ உச்சரித்து கொண்டே கிரிவலம் வர வேண்டும். கிரிவலம் முடியும் வரை எக்காரணத்தை கொண்டும் சிவனை தவிர வேறு எவரையும், வேறு எந்த ஒரு சிந்தனையும் நினைக்காமல், எண்ணாமல் கிரிவலம் வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் சிவனுடைய அருளும் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும்.
சுற்றி வந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் சரியாகும். தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். செல்வம் தொடர்பாக, பொருளாதாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கள் சரி பண்ணுவீங்க. அதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரம் ஏற்படும். கடனை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை மற்றவங்க உங்ககிட்ட திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஒரு வசதி ஏற்படும். மேலும் நிதி தொடர்பாக இருக்கக்கூடிய வளர்ச்சி அதிகரிக்கும். இன்க்ரிமெண்ட் ஏற்படும். தொழில் நல்ல லாபம் ஏற்படும். பணம் வர வேண்டிய இடங்களிலிருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நிதி தொடர்பான பல விஷயங்கள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அறிவு, ஞானம் அதிகரிக்கும். தொழிலில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்தால் இன்னும் வளரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா, அந்த யோசனை சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதுபோல் இருக்கும்போது கணவன் மனைவி இருவரும் கிரிவலம் வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி அன்பு, ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிரிவலம் வரும்போது உங்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. படிச்சுட்டு நல்ல அறிவுள்ள நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்கும். அவங்க நினைச்ச, அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலையும் கிரிவலம் வருவதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழிக்கும் கடவுள். அதாவது நாம் செய்த கர்மாவினால் ஏற்படக்கூடிய பாவங்களையும் அந்த பாவத்தினால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் அழிக்கும் கடவுளாக கருதப்படுறார். நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்தினால் நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டு வரீங்க அப்படின்னா அதிலிருந்து மீள்வதற்கு சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு கிரிவலம் வருவதன் மூலம் நீங்கள் செய்த பாவ விமோச்சனம் கிடைக்கும். நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதன் மூலம் சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஏற்படும். உங்களுக்கு சனி பயிற்சி ஏதாவது இருந்தால், அஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி, பாத சனி, இது போல் சனி பயிற்சி ஏதாவது மோசமாக இருந்தால், சனி பயிற்சி தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேதனை கொடுத்திருந்தால் கிரிவலம் வருவதன் மூலம் அந்த சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ கிரகங்கள் இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்தையும் வழிபட்டு அவங்களுடைய பாவத்தை போக்கி அருளையும் ஆசையும் பெற்றிருக்காங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நவகிரக லிங்கத்தை நீங்கள் வழிபடுவதன் மூலம் அந்த நவகிரகங்களுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்திரலிங்கம் பார்த்தீங்கன்னா உத்தியோகம், வாழ்க்கையில் உயர்வு தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது. குபேரலிங்கம் செல்வம் தொடர்பான விஷயங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது. இது போல ஒவ்வொரு லிங்கமும் இருக்கு. ஈசானலிங்கம் என்பது பயத்தை போக்கக்கூடிய ஒரு லிங்கமாக கருதப்படுது. யமலிங்கமும் அதே போலதான். ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் வழிபட்டு நீங்கள் மலையை சுற்றி வரும்போது அந்த லிங்கத்துக்குரிய நவகிரகங்களுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும். திருநேர் அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்தை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆலயம் அந்த மலையை திருநேராக பார்த்து கொண்டிருக்கும். அந்த ஆலயத்தை நீங்கள் சுற்றி வருவதன் மூலம் கிரிவலத்தையே சுற்றி வந்து பலன் பெறக்கூடிய வகையில் சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மகிமையும் அந்த திருநேர் அண்ணாமலையார் கோவிலில் நிறைந்திருக்கு. இந்த அளவுக்கு சக்தியும் பலனும் நம்ம கிரிவலம் வருவதால் ஏற்படுது இல்லையா? அப்ப அந்த கிரிவலத்தை எப்படி வரணும்னு தெரியுமா? முதல் விஷயம், கிரிவலம் வரும்போது முடிந்த வரைக்கும் காலணிகள் இல்லாமல் வெறும் காலில் கிரிவலம் வர வேண்டும். சரி, என்னால் முடியாது, காலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சிலர் செருப்பு போட்டு ஷூ போட்டு கிரிவலம் வரீங்க, அது சரியல்ல. வெறும் காலில் கிரிவலம் வருவது தான் உத்தமம். அடுத்து கிரிவலம் வரும்போது கிரிவல பாதையில் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளை நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டோ அந்த கடையில் ஏதாவது பொருள் வாங்கிட்டோ கிரிவலம் வரக்கூடாது. நாம் கடவுளுடைய அருளை பெறுவதற்காகவும் நாம் செய்த பாவத்தை போக்குவதற்காக தான் கிரிவலம் வரும். கடையில் பொருள் வாங்கிறதுக்கும் பேரம் பேசுறதுக்காக கிரிவலம் வரும். அதை தவிர்த்துட்டு கிரிவலம் மட்டும்தான் முழுக்க உங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கடையில் அமர்ந்து நீங்கள் தேநீரோ இல்லது பானங்களோ சாப்பிடலாம். ஆனால் காரணத்தை கொண்டும் தின்னுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே கிரிவலம் வரக்கூடாது. உணவு என்பது தெய்வீக அம்சம் கொண்டது. அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்தை இறை பிரசாதமாக நின்று சாப்பிட்டு அன்னதானம் போட்டவர்களுக்கும் அந்த அன்னதானம் வழங்கிய அண்ணாமலையாருக்கும் நன்றி தெரிவித்துட்டு அதுக்கப்புறம் குப்பை தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவலம் ஆரம்பிக்கணும். ஒரு சிலர் கிரிவலம் போய்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப தவறு. அது உணவையும் நாம் அவமானப்படுத்துகிற மாதிரி, கிரிவலத்தையும் நாம் கொச்சைப்படுத்துகிற மாதிரி. கிரிவலம் வரும்போது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை ஈடுபடக்கூடாது. அதிகமான வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. ஓ நமச்சிவாய என்ற நாமத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அமைதியாக கிரிவலம் வர வேண்டும். வேகமாக ஓடுவது, மற்றவரை இடித்து தள்ளுவது, மற்றவரை முந்திக் கொண்டு போவது, இது போல போட்டி எண்ணத்துடன் கிரிவலம் வரக்கூடாது. ஒவ்வொரு தினங்களுக்கும் பௌர்ணமி வரும்போது அதற்குரிய சிறப்பம்சங்கள் இருக்குது.
அந்த தினங்களில் நீங்கள் கிரிவலம் வருவதன் மூலம் அந்த தினங்களுக்குரிய பலன்கள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் சனியுடைய அனைத்து தோஷங்களும் நீங்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் பூமி சம்பந்தமான அனைத்து லாபங்களும் ஏற்படும். புதன்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வியாழக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் அறிவு, ஞானம், சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் செல்வம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. திங்கட்கிழமை என்பது சோமவார தினம். சிவபெருமானுடைய முழு அருளும் ஞானமும் மனதில் தெளிவும் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வருவதன் மூலம் சூரியன் பகவானை குறிக்கும். கிரகங்களின் முதன்மையான ஒரு கிரகம். அனைத்திலும் முதன்மையாக இருக்கவும் அனைத்து விஷயங்களும் வெற்றியடையவும் காரியசித்தி ஏற்படவும் சிவபெருமான் அருள் புரிவார். நான் கிரிவலம் வரும்போது கிரிவலம் சுற்றி முடிப்பதற்கு முன்பாகவே என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்பட்டுடும். லட்சக்கணக்கில் பக்தர்கள் கிரிவலம் வராங்க. ஆனால் அவ்வளோ பேரும் அந்த கிரிவல பாதையை தூய்மையாக வைத்திருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அதே போல் கிரிவலம் வரும்போது லட்சக்கணக்கில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் சிவனுடைய நாமத்தை மனதில் நினைத்து கொண்டு வராங்களா அப்படின்னாலும் கிடையாது. கிரிவலம் வரும்போது அவங்க வீட்டில் நடந்த சம்பவம், ஆஃபீஸில் நடந்த சம்பவம், ஒரு சினிமாவை பற்றியோ ஒரு சீரியலை பற்றியோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அணிந்திருக்கக்கூடிய உடை அணிகலன் ஆடைகளை பற்றியோ அதை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது அது கிரிவலம் வரக்கூடிய பலனே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவலம் வந்தால் உங்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது? கிரிவலம் என்பது 14 கிலோமீட்டர் கொண்ட ஒரு தூரம். அந்த தூரத்தை அதிகபட்சம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் சுற்றி வருவீங்க. குறைந்தபட்சம் 3 மணி நேரத்தில் சுற்றி வருவீங்க. இந்த 3 மணி நேரம் அல்லது இந்த 6 மணி நேரம் நாம் நம்மளுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் அந்த இறைவனுக்காக அர்ப்பணித்தால் மட்டுமே அது முழுமையாக வேறு எந்த ஒரு விஷயமும் கலக்காமல் தூய்மையாக நம்மளுடைய எண்ணத்திலும் சிந்தையிலும் சிவநாமத்தை வைத்து கிரிவலம் வரக்கூடிய அந்த முழு நேரத்திலும் சிவனுடைய நாமத்தை நினைத்து நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா நம் வேண்டியவாறே அப்படியே அண்ணாமலையார் நம்மளுக்கு அருள் புரிவார். அதை தவிர்த்து நம்முடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் தூய்மை இல்லாமல் கிரிவலம் வரக்கூடிய அந்த பாதையையும் தூய்மை இல்லாமல் வைத்திருக்கும் போது நாம் கிரிவலம் வருவதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. சிவனுடைய அருளும் ஆசியும் துளியளவு நமக்கு கிடைக்காது. மேலும் பாவத்தையும் நம்முடைய கெட்ட கர்மாவையும் தான் மென்மேலும் அதிகரித்து கொள்வோம். நீங்கள் கிரிவலம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும், அப்படி கிரிவலம் வரும்போது பக்தர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.